Hi friends, welcome back to our channel Alien Vlogs. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். மீன் குழம்பு வந்து எப்படி தேங்காய் அரைக்காம வைக்கிறதுங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி friends நான் என்னோட சேனலோட நேமை வந்து மாத்திருக்கேன். Alien Stories ன்னு இருந்ததா இப்போ Alien Vlogs ன்னு மாத்திருக்கேன். Actually இதுக்கு ரீசன் என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன Alien Stories ன்னு சேனல் நேம் வச்சிட்டு ஸ்டோரி சொல்ல போறீங்கன்னு பார்த்தா ஏதோ வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க சமையல் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படினு கேட்டாங்க. இது வந்து என்கிட்ட நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலா ஏலிங்கிறது எங்களோட வீட்டோட நேம் ஏலின் நிவாஸ். ஸ்டோரிஸ்ங்கிறது ஏன் போட்டேன்னா எங்களோட இந்த ஏலின் நிவாஸுக்குள்ளாடி இருக்கிற சில இருக்கிறதுல நடக்கிற நிறைய விஷயங்கள், அதாவது சமையல், லைஃப் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், கார்டனிங், அப்புறம் இந்த ஹெல்த் பியூட்டி டிப்ஸு, அப்புறம் இந்த கோழி வளர்த்தல், கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடலான்னு தான் ஏலின் ஸ்டோரிஸ்ன்னு போட்டேன். பட் இப்போ நான் அதை மாற்றி ஏலின் விளாக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் இப்போ கிளியர் ஆகிருக்கும். இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் சேனலில் ரெசிபிஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். யாராவது ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கொடுங்க. ஸோ ஃபிஷ் வந்து எல்லாரோட ஃபேவரட்டான டிஷ்ஷு. முக்கியமாக எங்களுக்கு, அதாவது கன்னியாகுமரி மக்களுக்கு மீன் இல்லாமல் சாப்பாடே உள்ளே போகாது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த மீன் குழம்பு. நார்மலாக நாங்கள் எல்லாம் தேங்காய் அரைச்சி தான் மீன் குழம்பு பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் எப்படி மீன் குழம்பு பண்ணுறதுங்கிறத வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் செக்ஷனில் வாவ் சூப்பர் நைஸ்ன்னெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தா நைஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து எனக்கு என்னோடய மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அடுத்து வர்ற வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். வாங்க இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. சட்டி சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் ஆனதுனால. அதில் எண்ணெய் காய்ச்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போடணும். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை. இனி அதில் 1 இன்ச் அளவுக்குள்ள இஞ்சியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுங்க. கூடவே ஒரு 6 அள்ளி பூண்டு. இது பெரிய சைஸ் வந்து போட்டிருக்கேன். சின்னதுன்னா ஒரு 10 அள்ளியாவது போட்டு நல்லா அது ஒரு ப்ரௌன் ஷேட் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இது போதும். அப்புறம் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணம் நீல வாக்கில் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போடுங்க. போட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வளர்ச்சி விடுங்க. 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுருங்க. சீக்கிரம் அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இது போதும். இனி இதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் வந்து ஆட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னொரு மீடியம் சைஸு 3 தக்காளி வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அந்த தக்காளி அவ்வளவும் நல்லா மை மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். புளிப்பு அவ்வளோவா வேண்டான்னா நீங்கள் தக்காளியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்னொரு ஆப்ஷன் ஆட்டு வந்து உங்கள் கையில் மாங்காய் இருந்ததுன்னா மாங்காயில் வந்து ஒரு 5 பீஸ் போட்டாலும் போதும். இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது ரெடி ஆகிற டைமில் மீன் குழம்புக்கு தேவையான புளிக்கரைசலை ரெடி பண்ணிடலாம். இந்த புளிக்கரைசலில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள்.
இவ்வளோத்தை ஆட் பண்ணி இதை வந்து இந்த கட்டைகளெல்லாம் வராத அளவுக்கு நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த கட்டையுமே இருக்கக்கூடாது. நீட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா நீட்டாக வெந்திருக்கு. இது போதும். இனி இதில் வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா ப்ளஸ் அந்த புளி கரைசலை இதில் விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட தேவைக்கப்போ கொஞ்சம் உப்பும் ஒரு 1.5 கிளாஸு தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸு 3 தக்காளி போட்டிருந்தேன். தக்காளியோட அளவை கம்மி பண்ணி வேணும்னா உங்கள் கையில் மாங்காய் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கூட தான் செய்யும். அப்புறம் நான் வந்து இன்றைக்கி சாதா புளி தான் யூஸ் பண்ணேன். இந்த புளிக்கு பதில் குடம்புளி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இனி ஃபிஷ் வந்து நம்ம இதில் போடுறதுக்கு முன்னாடி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுனாலும் மசாலா வேணால் இனி எக்ஸ்ட்ரா போடணுமா எதுனாலும் இப்போவே பார்த்துடணும். ஏன்னா அந்த மீன் போட்ட பிறகு இந்த கரண்ட் எதுவும் போட்டு நம்ம கிளற போகிறது கிடையாது. அதனால் எதுனாலும் இப்போவே முடிச்சிருங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சாலை மீன் வந்து எடுத்துருக்கேன். அந்த மீனை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இன்றைக்கி ஃபுல் மீனாக எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 2 பீஸாக கட் பண்ணி சின்ன பீஸாக போடணும் அப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே போடுறேன். அதனால் அந்த மீனோட சென்டரில் வந்து இந்த கத்தி வச்சு லைட்டாக ஒன்று கீறி விட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் அந்த மீனில் நீட்டாக அந்த உப்பு புளியெல்லாம் நீட்டாக பிடிச்சி மீன் வந்து சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 1 by 1 இந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த மசாலாக்குள்ளாடி போட்டு கொடுக்கலாம். மீன் போடுறதுக்கு முன்னாடியே உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துருக்கணும். உப்பு வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கணும். அப்போ தான் அந்த மீனில் வந்து அதெல்லாம் பிடிக்கும்போது குழம்புல உப்பு வந்து பேலன்ஸ் ஆகும். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அந்த மீனெல்லாம் அந்த மசாலாவில் முங்குற மாதிரி போட்டு விட்டுருங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணலாம். இது எவ்வளோ நேரங்கிறது மீனை பொறுத்தது. நம்ம எந்த மீன் வந்து குக் பண்ணுறோமோ அதை பொறுத்தது. எனக்கு இப்போது இந்த சாலை மீனுக்கெல்லாம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்து உப்பு கரெக்டாக இருக்காங்கிறத வந்து லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் இதில் நம்ம வந்து ஸ்பூன் எதுவுமே யூஸ் பண்ணி அந்த மீனை வந்து கிளற விடக்கூடாது. அதுக்கு பதில் ஒரு துணி ஏதாவது வச்சு அந்த மண் சட்டியை வந்து மொத்தமாகவே எடுத்து லைட்டாக அப்படியே அலசி விடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து மீன் குழம்புக்கு மேலோட லைட்டாக அப்படியே விட்டுருங்க. அது வந்து அதோட டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகமாக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கையில் வச்சு நசுக்கி அதையும் இந்த மீன் குழம்புக்கு மேலே போட்டு அந்த மீன் குழம்பை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ஈஸி அண்ட் டேஸ்டி தேங்காய் சேர்க்காத மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதோட மனம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது எப்போவுமே இந்த மீன் குழம்பு முந்தின நாள் வச்சு அடுத்த நாள் நம்ம சாப்பிட்றது தான் அதோட டேஸ்ட் இன்னும் கூடும். ஆனால் என்னாலலாம் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டெல்லாம் இருக்க முடியாது. நான் இப்போவே சாப்பிட போகிறேன். உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வச்சு அடுத்த நாள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்கு ஃபோட்டோ எடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஆல்சோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.